friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் panலே பண்ற மாதிரியான ஸ்வீட் பன் செய்ய போறோம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெளிய இருக்க கூடிய அந்த மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இது வந்து 4 டேபிள் ஸ்பூன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இது வந்து 50 கிராம். 1 டேபிள் ஸ்பூன் நெய். அப்படி இல்லனா வெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து மாவு சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 185 கிராம். லைட்டாக ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மொத்தத்தில் 5 டேபிள் ஸ்பூன் பால் நான் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை விட நம்ம வந்து பால் சேர்த்துருக்கூடாது. இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்து நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இதை வந்து மூடி வச்சிடலாம். 20லேருந்து 30 நிமிஷம் போல் இருக்கட்டும். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/4 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் நம்ம வறுத்துட்டு சேர்த்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுபட்டதும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய். கடைசியாக 3/4 கப் சர்க்கரை. இது வந்து 150 கிராம். சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வந்து துருவின வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போது மறுபடியும் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 10 போல் முந்திரி பருப்பு, அதை வந்து 1-2 உடச்சி வச்சுருக்கேன், சேர்த்துட்டு முந்திரி பருப்பு லைட்டாக வறுபட்டதும் இதில் 1/2 கப் துருவுன தேங்காய் அதையும் சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷம் போல் நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுபட்டதும் இதை வந்து நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல, சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் வெளி மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு பேனில் போட்டு எடுத்துடலாம். கையில் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் தொட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாவு வந்து ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால் எண்ணெய் தொட்டோன்னா தான் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், அப்படி இல்லைனா நான் வந்து ஒரு வாழை இலை வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மெல்லிஸாக நம்ம வந்து விரிக்கணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு விரித்ததுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ஸ்டஃபிங் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து சுற்றி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். கையில் வந்து நம்ம எண்ணெய் தொட்டதுனால தான் ஈஸியாக இருக்கும், இல்லை வந்து ரொம்ப ஒட்டிகிட்டு இருக்கும், அப்புறம் வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது ஒரு தோசைக்கல் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தீ வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக ரெடியாகி வரும். சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வெளியே ரெடியாகும், அப்புறம் உள்ளே வந்து கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கம்மி சூடில் வச்சு தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த ஓரங்கள் வந்து மெல்லிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அப்படி இல்லைனா நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக சேர்த்ததுனால இந்த மாதிரி பண்ணணும். எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஓரங்களும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப கம்மி சூடில் வச்சு தான் நம்ம வந்து வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். டடா, நம்மளோட ஸ்வீட் பன்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.